Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ராகு கேது பெயர்ச்சி ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விசேஷமான ஒரு பலனை இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கொடுக்க போகுது. குடும்பம், வருமானம், வேலை, தொழில் இதுதான் உங்களுக்கு தெரியும், வேற எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டாங்க. படிப்புலேருந்து ஆரம்பித்து வேலை, திருமணம், குழந்தை பேர், வீடு, வண்டி, வாகனம், அதுக்கப்புறம் தொழில், இது மாதிரி எல்லாருக்குமே ஒரு வேலை இருக்குது. அதான் கர்மான்னு சொல்லுவோம். அப்போ அந்த கர்மஸ்தானத்தில் வரக்கூடிய ராகு எண்ணற்ற கர்மாக்களை செய்வதற்கு ரெடியாக இருக்காரு. ரிஷபராசிக்காரங்க தயாராக இருக்கணும். நான் என்ன நினச்சதை சாதிப்பேன் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதனாலேயே நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் லேட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா எங்கள் அம்மா அப்பா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, நான் வெளியூரில் இருக்கேன், எங்கள் அம்மா அப்பா பார்த்துக்கணும், அந்த மாதிரி யோசனைகள் எப்போவுமே இருக்கும். இந்த ஃபேமிலி ஓரியன்டாக இருப்பாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா திருமணம் லேட் ஆகிட்டே வந்துச்சு. ஆனால் அந்த 10ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு என்ன பண்ணுவார், கர்மஸ்தானத்தில் வரக்கூடிய ராகு என்ன பண்ணுவார்னா, கண்டிப்பாக நீங்கள் வேணான்னு சொன்னால் கூட ஒரு வரணம் அமைஞ்சிடும். 24 மணி நேரம் வேலை பார்க்கறதுக்கு நான் ரெடி, ஆனால் எனக்கு சம்பளம் வேணும், என் குடும்பத்தை காப்பாற்றணும், ஒரு வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனைகள் இருக்கும். அதெல்லாம் கிடைக்காம இருந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த 10ஆம் இடத்துல ராகு வந்த உடனே என்ன ஆகும்னா வேலையில் ஒரு மாற்றம் வரும். சில பேருக்கு என்ன ஆகும்னா அந்த ராகு உள்ளே வந்தோடனே வேலை போகிற மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் நல்ல ஒரு வேலையை கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ராகு கேது பெயர்ச்சி சார்ந்த பலன்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் வீனஸ் பாலாஜி சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம்மா. சார், இந்த ராகு கேது பெயர்ச்சி ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது சார்? இந்த ரிஷப ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தில் ராகு, 4ஆம் இடத்தில் கேது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விசேஷமான ஒரு பலனை இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கொடுக்க போகுது. ஏன்னா ரிஷபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்க, நேர்மையானவங்க, நியாயமாக இருப்பாங்க. அவங்க குடும்பத்துக்காக வாழ்க்கையை தொலைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பவர்கள். குடும்பம், வருமானம், வேலை, தொழில் இதுதான் அவங்களுக்கு தெரியும், வேற எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டாங்க. ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், பண வசதி வாய்ப்புகள் குறைவு, வேலையில் நிறைய பிரச்சனைகள், இதெல்லாம் நிறைய சந்திச்சிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயிற்சி, 4ஆம் இடத்தில் கேது பகவானுடைய பயிற்சி. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை, ஏன்னா அந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடியது கர்மஸ்தானம் சொல்லுவோம். எல்லாருமே வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்தில் அவங்களுடைய வேலைகளை செஞ்சுதாகணும். படிப்புலேருந்து ஆரம்பித்து வேலை, திருமணம், குழந்தை பேர், வீடு, வண்டி, வாகனம், அதுக்கப்புறம் தொழில், இது மாதிரி எல்லாருக்குமே ஒரு வேலை இருக்குது. அதான் கர்மான்னு சொல்லுவோம். அப்போ அந்த கர்மஸ்தானத்தில் வரக்கூடிய ராகு எண்ணற்ற கர்மாக்களை செய்வதற்கு ரெடியாக இருக்கார். ரிஷபராசிக்காரங்க தயாராக இருக்கணும். நான் என்ன நினச்சதை சாதிப்பேன் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகுது. கடந்த காலத்துல இந்த ரிஷபராசிக்காரங்கள்லாம் அவங்களுடைய குழந்தைகளாலேயே நிறைய அவஸ்தைப்பட்டாங்க. அதெல்லாம் இந்த காலத்துல சரியாயிடுமா? கண்டிப்பாம்மா. ஏன்னா கடந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல கேது. அப்படி இருக்கும்போது குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் வரும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடச்சிருக்கும், குழந்தையால் நிறைய அவமானங்கள் ஏற்பட்டுரும். இல்லை குழந்தைக்கு செய்ய முடியலையே, குழந்தைக்கு நம்ம படிப்பை கொடுக்க முடியலையே, நம்ம பையன் படிக்கிறான், அவனை வெளிநாடு அனுப்பிச்சு படிக்க முடியலையே, அந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்திருக்கும். இல்லை பசங்களால் தகாத விஷயங்கள், அவங்களால சில அவமானங்கள் நடந்திருக்கு. அந்த பிரச்சனைகள் இந்த ராகு கேது பயிற்சியில் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். சரி, இப்போ இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பொருளாதாரம், பணம் சார்ந்த விஷயங்களினுடைய வரவு இது எப்படி இருக்கும் சார்? பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த கர்மஸ்தானத்தில் ராகு. அப்போ என்ன ஆகுனா முதல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு, வேலை மாற்றம் செய்யணும். நிறைய ரிஷபராசி என்பது என்னென்னா அவங்களுடைய மோட்டோ என்னவாக இருக்கும்னா நல்ல வேலை பார்க்கணும், 24 மணி நேரம் வேலை பார்க்கறதுக்கு நான் ரெடி, ஆனால் எனக்கு சம்பளம் வேணும், என் குடும்பத்தை காப்பாற்றணும், ஒரு வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனைகள் இருக்கும். அதெல்லாம் கிடைக்காம இருந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த 10ஆம் இடத்துல ராகு வந்த உடனே என்ன ஆகும்னா வேலையில் ஒரு மாற்றம் வரும். சில பேருக்கு என்ன ஆகும்னா அந்த ராகு உள்ளே வந்தோடனே வேலை போகிற மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் நல்ல ஒரு வேலையை கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். அதை இவங்க கரெக்டாக பயன்படுத்தி ஒரு நல்ல வேலைக்கு தேடிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பொருளாதார வரவு கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது.
சரி, இப்ப இந்த ரிஷப ராசியில இருக்கவங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள், அவங்களுடைய திருமணம், குழந்தை பேரு இது சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் சார்? பார்த்தீங்கன்னா, கர்மஸ்தானத்தில் ராகு. அப்படி இருக்கும்போது, இந்த காலகட்டத்தில ரிஷப ராசிக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா, அம்மாக்காக நான் ஒரு பொண்ணு பார்க்குறேன். அம்மா, அப்பாவ நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரு வரன் பார்க்குறேன்னு சொல்லக்கூடியவர் இந்த ரிஷப ராசி என்பவர். அதனாலேயே நெறைய ரிஷப ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, திருமணம் லேட் ஆயிட்டே இருக்கும். ஏன்னா, எங்க அம்மா, அப்பா உடம்பு சரியில்லாம இருக்காங்க. நான் வெளியூர்ல இருக்கேன். எங்க அம்மா, அப்பா பார்த்துக்கணும். அந்த மாரி யோசனைகள் எப்பவுமே இருக்கும். இந்த ஃபேமிலி ஓரியன்டடா இருப்பாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா, திருமணம் லேட் ஆயிட்டே வந்துச்சு. ஆனா, அந்த 10ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு என்ன பண்ணுவார், கர்மஸ்தானத்துல வரக்கூடிய ராகு என்ன பண்ணுவாருன்னா, கண்டிப்பா நீங்க வேணான்னு சொன்னா கூட ஒரு வரன் அமைஞ்சிரும். அதுவும் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்னா, வரக்கூடிய வரன நல்லா பார்த்துக்கணும். அந்த மாரியும் யோசிப்பாங்க. அப்பன்னா ரொம்ப செலக்டிவா இருப்பாங்க. அந்த செலக்டிவான வரன கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த ராகு பகவான் கண்டிப்பா குடுப்பார். பார்த்தீங்கன்னா, பொதுவா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஓரளவுக்கு நார்மல் நிறத்துல இருப்பாங்க. ஆனா, வரக்கூடிய மனைவி, கணவன் நல்லா அழகா இருக்கணும். அப்பதான் வந்து அடுத்த ஜெனரேஷன் நல்லா அழகா இருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அந்த மாரி ஒரு வரன் தேடக்கூடியவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் இருக்கும். சரி, இப்ப இந்த ரிஷப ராசியில இருக்க மாணவர்களுக்கும், வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் சார்? பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இருந்த மென்டல் டிப்ரஷன் குறையுமாம் முதல்ல. ஏன்னா நெறைய பிரஷர். சின்ன வயசுலேருந்து நீங்க ஒரு 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன கேட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், எங்க அம்மா டெய்லி படி, படி, படின்னு தொல்ல பண்றாங்க. அப்போ 6ஆம் கிளாஸ் பையனுக்கே அப்படி இருக்குன்னா, அப்போ 12ஆம் கிளாஸ் படிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ டிகிரி படிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்ப அவங்களுக்கு ஒரு பிரஷர் இருந்தது. அம்மா, அப்பா இல்லன்னா ஒரு வாத்தியார்னால பிரஷர். இல்ல அவங்களே ஒரு பிரஷர போட்டுப்பாங்க. ஐயோ! நம்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவ்வளோ மார்க் எடுக்குறாங்களே! நம்ம கம்மியா இருக்குமே! நாளைக்கு ஒரு கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகாம போயிடுவோம். நாளைக்கு ஒரு வேலை கிடைக்காம போயிடும் அப்படின்ற ஒரு மென்டல் டிப்ரஷன்ல இருந்தாங்க. அந்த டிப்ரஷன் விலகும் முதல்ல. அப்ப டிப்ரஷன் விலகும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அது மார்க்கா கன்வெர்ட் ஆகும். மார்க்கா கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த வருஷம் எல்லாருக்குமே அவங்க படிக்கிற இடத்துலயே ஒரு கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகுறதுக்கான சான்சஸ் வரும். இல்ல வெளில போய் வேலை தேடினா கூட கண்டிப்பா ஒரு வேலை வாய்ப்பு உறுதியா கிடைக்கும். சரி, இப்ப ரிஷப ராசியில இருக்க பெண்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை கொடுக்க போகுது சார்? பார்த்தீங்கன்னா, இந்த ரிஷபம் அப்படின்னா சுக்கிரனுடைய வீடு. அந்த ரிஷப ராசியில இருக்க பெண்களுக்கு ஒரு தனித்துவம் எப்பவுமே உண்டு. இந்த ரிஷப ராசி பெண்கள்னாவே அவங்களுடைய வாழ்க்கையே வந்து வேற மாரி இருக்கும். அவங்களுடைய யோசனைகள், சிந்தனைகள் எல்லாமே மத்தவங்களுக்கு ஈக்குவலாவே இருக்காது. அவங்க ஒரு டிஃபரண்ட் பர்சனாலிட்டியா இருப்பாங்க. அந்த டிஃபரண்ட் பர்சனாலிட்டின்னு சொல்லும்போது என்னன்னா, அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பெரிய லெவல்ல இருக்கும். ஒரு பெரிய படிப்பு படிக்கணும். அதே மாரி நல்ல இடத்துல ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணும். அந்த மாப்பிள்ளை நல்ல இடத்துல வேலை பார்க்கணும். இப்படின்ற எண்ணங்கள் வாழ்க்கையில எப்பவுமே இருக்கும் இந்த ரிஷபராசி பெண்களுக்கு. அவங்களுக்கு இந்த 10ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு. இந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடியது வந்து பட்டங்கள், பதவிகளை குடுக்கக்கூடிய இடம். ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? என்னதான் சம்பாரிச்சா கூட கடைசியில என்ன? ஒரு 4 பேர் பாராட்டணுமா இல்லையா? 4 பேர் ஏதாவது உங்களுக்கு பதவி குடுத்தாலும் ஒரு பாராட்டு கிடைக்கும். அந்த மாரி ஒரு பட்டங்கள், பதவிகளை பெண்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. அது பார்த்தீங்கன்னா, சின்ன ஸ்கூல் பசங்கள்ல இருந்து, ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பெண்களுக்கு முதற்கொண்டு ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல ஒரு பட்டங்கள் கிடைக்கிறது. ஒரு பேச்சு போட்டி, பாட்டு போட்டி அந்த மாரி கிடைக்கிறது. அதே மாரி டிகிரி படிக்கிறாங்க அப்படின்னா, டிகிரியில ஏதாவது ஒரு ஏதாவது உள்ள காலேஜ்ல நடக்கக்கூடிய விஷயங்கள்ல நடக்கக்கூடிய போட்டி பதவிகள் கிடைக்கும். பட்டங்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். வேலைக்கு போற இடத்துல நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும். அங்க அவங்க ஏதாவது ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. பிசினஸ் பண்றவங்களுக்கு நல்ல பிசினஸ் என்டர்பிரனர் அப்படின்னு ஏதாவது அவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமா அந்த ராகு கேது பயிற்சி பலன் இருக்கும். சரி, இப்ப இந்த ரிஷப ராசிக்காரங்க வந்து அவங்க தொட்ட விஷயங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க செய்ய வேண்டிய வழிபாடு, அவங்களுடைய காரிய அனுகூலத்தை கொடுக்குற வழிபாடு அப்படின்னா அது என்ன சார்? பார்த்தீங்கன்னா, இந்த ரிஷப ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 4ஆம் இடத்துல கேது வராரு. 10ஆம் இடத்துல ராகு. இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அப்படின்னு சொல்லக்கூடியது விநாயக பெருமான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த விநாயக பெருமான் வழிபாடு, அந்த விநாயக பெருமான் வழிபாடு பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோயில்ல போய் ஒரு அருகம்புல் மாலை சாத்தி வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த காரிய தடை இருக்காது. பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு என்ன பிரச்சனை, எல்லாருமே முயற்சி பண்றோம். முயற்சி பண்றது கடைசியா சக்சஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டா, அந்த பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப அந்த காரிய தடையை வெற்றி குடுக்கக்கூடிய அமைப்ப இந்த விநாயக பெருமான் கண்டிப்பா குடுப்பார். இல்ல என்னால கோயிலுக்கு போ முடியாது, எனக்கு ஆஃபீஸ் இருக்கு அப்படின்னு நெனைச்சாங்க அப்படின்னா, வீட்லயே விநாயகர் படத்துக்கு ஒரு அருகம்புல் மாலை சாத்தி
வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா இந்த 1.5 வருஷத்துல இவங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே சாதிக்கக்கூடிய அமைப்பை கண்டிப்பா கொடுப்பாரு. சார், இப்ப ரிஷபராசிக்காரங்களுக்கான பலன்கள் பார்த்தோம். ரிஷபராசிக்காரங்க எந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் சார் இந்த ராகு கேது பயிற்சி காலம்? பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல கேது இருக்காரு. அந்த 4ஆம் இடம் சொல்லக்கூடியது வீடு மனை வாகனம்னு சொல்லுவோம். அப்ப என்ன ஆகுனா இந்த காலகட்டத்துல ஒரு வீடு வாங்குன்ற ஒரு எண்ணம் வரும், ஒரு இடம் வாங்குன்ற எண்ணம் வரும். அப்ப அந்த விஷயத்துல இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வீடு வாங்கும்போது இவங்க கையில் என்ன காசு இருக்கோ அதை வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணணும். இவங்க எல்லாருமே எப்படின்னா அந்த ரிஷபராசி ஃபேமிலி ஓரியன்டேன்னு சொன்ன முதல்ல. அப்போ என்னன்னா அம்மாவுக்கு ஒரு பெட்ரூமு, தம்பிக்கு ஒரு பெட்ரூம் அப்படின்னு ரொம்ப பெரிய வீடாக பிளான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பெரிய வீடாக பிளான் பண்ணும்போது நாங்கள் அந்த பட்ஜெட் அதிகமாகும். பட்ஜெட் அதிகமாகவும் லோன் தான் அதிகமாக போக வேண்டியிருக்கும். அப்போ அந்த லோனில் மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வீடு வாங்கணும் ஒன்று. ரெண்டாவது, வீடு புக் பண்ணுறேன் அப்படின்னு அப்பார்ட்மெண்ட்டில் எதாவது புக் பண்ணுறாங்க அப்படின்னா ரெடிமேடாக கையில் கிடைக்கிற மாதிரி புக் பண்ணணும். இல்லை அப்படின்னா எதாவது பணம் கொடுத்தாங்க அப்படின்னா லேட் ஆகிறதுக்கான வீடு கையில் வரதுக்கு லேட் ஆகும் ஒன்று. அதே மாதிரி வந்து வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா பக்கா பிளான் இருக்கணும். முதலே நான் இதை தான் பண்ண போகிறேன், இதுக்கு மேலே என்ன எக்ஸ்பென்ஸ் வந்தாலும் நான் முடிச்சுட்டு நான் வீட்டுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் பண்ணுவேன் அப்படின்ற பிளான் இருந்தால் சூப்பர். அதேமாதிரி இந்த 4ஆம் இடத்துல கூடிய கேது என்ன பண்ணுன்னா தாயார் சம்பந்தமான உடல்நிலை பாதிப்புகளை கொடுக்கும். அப்போ தாயாருடைய உடல்நிலத்தில் ரொம்ப கேர் எடுத்துக்கணும். ஏற்கனவே அம்மாவுக்கு ஒன்றுனா அப்படியே கலங்கிடுவாங்க. அப்போ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னும் போது என்ன ஆகும்னா இவங்களுக்கு நிறைய வருத்தங்கள் இருக்கும். அதனால் வேலையில் பிரச்சனை வரும், அதனால் பிஸ்னஸில் ப்ராப்ளம் வரும். அதனால் முதலே அம்மாவுக்கு செய்ய வேண்டிய மெடிக்கேஷன், அதுக்கு இந்த மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்குது. அப்போ அதெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது. அப்படி இல்லை அப்படின்னா அம்மா கூட சண்டை போட வேண்டிய சூழ்நிலைகளும் வரும். அந்த சண்டை இல்லாமல் அம்மா அப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சி பலன் பெரிய பாதிப்புகளை இந்த ரிஷபராசி என்பது கொடுக்காது. சரி, இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கான பலன்கள் அவங்க எந்தெந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயமாக இதை பார்க்குற ரிஷபராசி அன்பர்கள் எல்லாருமே இதை அவங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி அவங்களும் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்மா. நம்மளுடைய ஐபிசி பக்தி தெய்வீக சிற்பி விருது வழங்குறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறது. ஒரு நல்ல கைதடலோடு அவருக்கு அந்த விருது வழங்கப்படுகிறது. விருது வந்து நம்ம ஐபிசி பக்தி சேனல் வழியாக கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.